Hey guys, so good morning. So time பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்திக்கிறது வந்து 7:30 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் எந்திச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியெல்லாம் அப்படியே இருக்குது. நான் நேற்று சொன்ன அந்த டியூக் வந்துடுவான்னு நினைக்கிறேன்னு சொன்ன வந்துட்டான். ஸோ நம்ம ஒன்மி முத்து கிங்கும் அதில் பின்னாடி நம்ம கார்னரிங் கிங் சுதனும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம அப்படியே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்க கருங்கன்னு சூப்பராக இருக்குது வண்டி. நம்ம பார்க்கவே நான் காமிங்க என்னையும் காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம தான் குட் நைட்டு சொல்கிறோம், நம்ம தான் குட் மார்னிங் சொல்கிறோம். வாங்க போ. இன்னைக்கு காலையில் எழுந்திரித்து குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். நம்ம நித்யானந்தர் சுவாமி கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ பாதி பேர் வந்து இன்னும் அவங்க பாதி பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம மீதி பேர் வந்திருக்கோம். நம்ம வந்து அப்படியே கோவிலுக்குள்ளே வந்து உள்ளே போகிறது உள்ளே வந்து இருக்க அலோடு கிடையாது. வெளியே நான் அப்படியே உங்களுக்கு காட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா பெரிய கோவிலாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆஃப் த நித்யானந்தர் சுவாமி கோவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து மிசல் பாவ் சாப்பிட்ருக்கோம். ஸோ கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து கோவிலுக்குள்ளே கேமரா கொண்டு போனேன். பட் அவங்க வந்து வீடியோ எடுக்க நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்டு அப்படியே இப்போ எங்கே போகணும் அடுத்து நான் இன்னும் ஒரு கோவில் இன்னும் நிறைய சுற்றணும். அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். மிசல் பாவ் நல்லா இருக்கு. நான் இன்னும் நல்லா இருக்கா நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல, பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓகே வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. 76 ரூபாய் ராஜி. இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்? நம்ம பையன் வந்துட்டு இருக்க முச்சில் டெக்ஸிக்காரன் வந்து கதவை திறந்துட்டான். இதெல்லாம் போட முடியாது. அதனால நம்ம பசங்க எல்லாம் அவங்கள அடிக்க போனாங்க. நான் அடிச்சா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அடிக்காட்டி கூட பைசா கூட ஏதாவது பண்ணுவாங்க. அது பையக்கார மாதிரி இருந்தான். அவன்கிட்ட நம்ம வாங்கினா அவன் பின்னாடி போய் சாப்பிட விடுவான். நம்ம வந்திருக்கிறது வந்து கோயிலுக்கு. அதனால நம்ம யாரையும் அடிக்க வேண்டாம், யாரையும் விட்டோம். அதனால விட்டாச்சு. அந்த தப்பு பண்ண மாட்டான். ஓகே காய்ஸ், சரி பை போவோம். அந்த ஏத்தப்பள்ள கோயில் என்ன யாருன்னு சொல்லுங்க. சொல்லியாச்சு. சொல்லுங்க. தெரியாது காய்ஸ், தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் காய்ஸ் உங்களுக்கு. ஹாய், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் தான் பார்த்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணிட்டோம். கிளம்பு ஓடு. இது சும்மா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் தான். ஸ்ரீ கைலாஸ் நிவாஸ் கோவிலா? எனக்கு கோவில் தான். இங்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானா பப்ளிக் தான் ஸ்பெஷல். இங்கே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இல்லை, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தாராவி பீப்புள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே கூட நம்ம மாணிகேஸ்வர் அவர் ஃபேமிலி இங்கே தான் தங்கியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் MS01 எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தமிழ்காரங்க தான். நம்ம சோட்டா ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம இருக்கிற ரூம்ல தான் இருக்காங்க. அது கிட்ட தான் இருக்காங்க. ரைட் போனால் நம்ம ரூம் வந்துடும். ஆமாம், அந்த அளவு படுக்கணும் கைஸ். வாங்க அப்படியே போய் படுத்து. இந்த பில்டிங் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் கட்டி முடிச்சு நாங்கள் அடுத்த வருஷம் வர முடியல. இங்கே நம்ம இங்கே தான் ரூம் எடுக்கும். இங்கே கண்டிப்பாக ரூம் எடுக்கிறோம். மேலே வந்து பிள்ளைல சம்படி பண்ணுறோம் காய்ஸ். சம்படி பண்ணுறோங்க. எங்கள் ஏரியாவின் இலை அது என்ன யூத் பிளே பாய் மன்மத குஞ்சி. இல்லை அது நான் தான் சொல்லணும், நீங்கள் ஏமல சொல்லுதீங்க. கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா நம்ம நித்யானந்த் ஐயா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு எப்படி வந்தார்,
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்து தங்கின அந்த ரூம்னா அவரோட இடம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த நித்யானந்த ஐயா. ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஒட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் ஃபோட்டோ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கோவிலெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சு இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி நம்மளும் இப்போ காட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆறு ஊர் மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஊர் ஆறில் மழை பெய்யலைன்னா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. ஒரு ஊருக்கு வந்த ஃபீல் வந்து கொடுக்குது. நான் சொல்கிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஊருக்கு? நீங்கள் சொல்லுங்கள். அதே ஃபீல், நல்ல ஃபீல், வில்லேஜ் ஃபீல் வருது. ஒரு நாள் நம்ம கிணற்று லேண்டஸ் இல்லாமல் ஒரு நிம்மதியான நாள். அது வேற லெவல் சந்தோஷம். கண்டிப்பாக. ஸோ இந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே கட்டர் லைண்டஸர் கனெக்டர் ஒயர் அந்த மூணையும் பார்க்காம வந்து நிம்மதியாக ஒரு நேற்று நைட்டு இங்கே இருட்டாக இருந்துச்சு வந்தோம். ஆமாம், காலையிலையும் வரோம். கோப்ரோவில் காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப இருட்டாக தெரியும். நம்ம கோப்ரோவில் 4 பேர் 5 ஒருத்தர் 4 இருக்கோம்ல. எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தானே. யூடியூப் சேனல் விக்கி திமிர் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஊர் வர்ற வழியில் ஃபுல்லாக நம்ம களக்காடு திருநெல்வேலி பார்த்த மாதிரியே இருந்துச்சு காய்ஸ். அப்படியே செம்ம ஃபீல் கொடுத்து. நைட்டுனால கோப்ரோவில் காட்ட முடியல, ரொம்ப இருட்டாக இருக்கும். களக்காடு தெரியாது சத்தியமாக. களக்காடு ஃபீல் அப்படியே இருந்துச்சு காய்ஸ், வேற லெவல். பார்த்தீங்கன்னா நம்ம கருங்குளம் ஆற்றுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நம்ம கோப்ரோ வந்து உள்ளே முக்கி செக் பண்ணிடலாம் அழகா. ரொம்ப நாள் ஆகுது. இங்கே தான் படுத்து வந்தோம். ஸோ நாங்கள் வந்து இப்படியே வந்துட்டு இருந்தோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாம்பு வந்து செத்து கிடக்கு. யாரோ கள்ள தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கள்ள தூக்கி மண்டையிலே போட்டிருக்காங்க. தண்ணி பாம்பு நினைக்கிறேன், மலை பாம்பு. நாகப்பா எடுத்து பார்த்துருவோம். ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த கல்லு குச்சி கடிச்சிட்டியா பைத்தியம். செத்த பாம்பு பிடிக்க இவ்வளோ கஷ்டப்படுத்த நீ. கையே வைக்க விடாது அப்படின்னு. கடல்லாம் கிழிஞ்சிட்டு பாவம் யார் பற்றி இல்லையோ. சரியான பாம்பு. ஆனா ஒரு நாட்டுல இருந்த பாம்பை ரத்தத்தெல்லாம் போயிடுச்சு. நம்ம தான் பண்ணுமா நீ உயிரோட பண்ணிட்டு ஒரே ஓட்டம் தான். அஜித் தான் தூங்கிட்டு இருக்கேன். ஒரே மீதி நீ தான் வலிக்கு விழுவ தெரியுமில்ல. ஸோ நம்ம இப்போ காட்டுக்குள்ளே இறங்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை பார்த்துருக்கோம். குடலோட இப்போ குடல் தெரிச்சு தான் இருக்குது. இப்போ வேறு என்ன பார்க்க போகிறோம்னு தெரியல. வாங்க அப்படியே போகலாம். இது என்ன பாம்பு? 3 hours later. சார் रुको जरा सबर करो. எடுத்துட்டியா சாம்பிள் காட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ்புரிலேருந்து கிளம்பி நம்ம வஜ்ரேஸ்வரி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து மலைக்கோவில். இந்த மலைக்கோவிலை வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேராக தாராவே தான் போவோம். ஸோ போகிறது வந்து நான் vlog பண்ணுவேனா என்னென்னு தெரியல, பிகாஸ் கோப்ரோலேருந்து சார்ஜ் அவ்வளோ இல்லை. ஸோ சைடில் ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே பச்சை பசேல்னு நான் அப்போ சொல்லியிருப்பேன். ஊருக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேருந்து போக வந்து எனக்கு மனசே இல்லை தான். பட் இருந்தாலும் நம்ம போய் தாங்க ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், அப்படி நம்ம வாங்க அப்படி நம்ம அந்த கோயிலுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மலை கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி நம்ம அப்படியே நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போகலாம். ஸோ கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரியல. ஸோ நான் முடிஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு உள்ளே போய் கண்ட்ரி பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம பசங்களாம் பார்த்திங்கன்னா அங்கே வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து அந்த கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ கேமரா கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நம்ம கிட்டவே முன்னாடி போயிட்டுருக்கோம். காடாக தான் இருக்குது நம்ம ஊர். அந்த தூரத்தில் தெரியும் உங்களுக்கு ஒரு மலை. இப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கோயில். ஸோ உள்ளே வந்து பார்க்க நம்மளால் முடியல. ஸோ வாங்க அப்படியே நம்ம கிளம்பி போகலாம். இதெல்லாம் வராது. என்னது கெட்டோங்க பார்த்தியா? இங்கே கோயில் இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதலில் வந்து வேண்டிட்டு இல்லை கெட்டுனா நிறைவேறும்னு சொல்லி இத்தனை பேர் கெட்டிட்டு போயிருக்காங்க. என்னது ஐதீகமா? ஐதீகம். ஸோ வேறு லெவல் கல்ச்சரில். ஸோ இதாங்க நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர். ஸோ வாங்க நம்ம அப்படி அந்த கோயில் போகலாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாஜி மகாராஜுக்கு ஜெய். அங்கிருந்து நம்ம வெளியில் வர சில இதிலே எடுக்க விடாது. ஜெய் சம்போ நாராயணா. So guys, hello சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலெலாம் சுற்றி பார்த்து முடிச்சு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம பசங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து இப்போ படி இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்ருங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் நான் அவங்க ரைட் வித் ட்ரபிள் பாய் ஸ்ரீ முத்துக்குமார். ஓகே கைஸ், பாய். அவர் டீம்மேட் குட் நைட் குட் பை குட் மார்னிங் சொல்றேன். மிஸ்டர் கிங் அப்படியே உட்கார்ந்து. ஓகே கைஸ், பாய். பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.